வெல்கம் அண்ட் வணக்கம். ஃபேட் டு ஃபிட்டு டே 5 வழக்கம் போல் நம்ம டீ ஸ்பாட்டில் வந்து ஒரு டீயை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ பாலை கொஞ்சம் எரிபொருள் கம்மியாக இருந்தங்காட்டி எரிபொருளையும் ஃபில் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் நம்ம முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம். நம்மளால் நேரில் போக முடியலனாட்டும் இப்போ இருக்க யூடியூப் ஃபெசிலிட்டியில் வீட்டிலே பார்த்தாச்சு. நல்ல தரிசனம். அதுக்கப்புறம் நம்ம பல்லை துவக்கியே ஆக வேண்டும் அல்லவா, அதனால் நல்ல ஒரு பல் துவக்கலை முடித்து விட்டு வீட்டுக்கு வெளியே வந்தால் சன்ரைஸ், என் கையிலையும் சன்ரைஸ் காஃபி ரெண்டும் சேர்ந்து என்ன ஒரு அழகான மூமெண்ட், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டெய்லி சொல்கிறேன், ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு கொய்யாப்பழம் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அதில் ஃபைபர் இருக்குங்காட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம டயட்டுக்குள்ளே போகிறங்காட்டி இப்போ இருந்தே நம்ம ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஒரு பிளாக் காஃபியோட எடிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், சுகர் எல்லாருமே கட் டவுன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நாளையிலேருந்து 100% சுகரை கட் டவுன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபின்னி வாங்கிட்டு வந்து சொன்னேன்ல, இது கூட தேங்காய் பால் ஏலக்காவும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னே தெரியாமல் தான் இருந்துச்சு. பட் உண்மையிலுமே சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வழக்கம் போல் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம டின்னரை சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ வாட் அ மொமெண்ட்.